வணக்கம். நான் பெய்லஸ் கான்லி. வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம். அது நிதி சிக்கல்கள், உறவினர் பிரச்சனை, சுகாதார பிரச்சனை அல்லது நமது எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒன்று நிச்சயம். தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க எதை எதிர்கொண்டாலுமே அவர்கிட்ட உங்களுக்கான பதில்கள் இருக்கு. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு உங்க கூட இணைஞ்சதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்க என்கிட்ட ஒரு சுவாரஸ்யமான செய்தி இருக்கு. நான் இந்த நாட்டோட ஒரு தனித்துவமான பகுதியில் வசிக்கிறேன். அதே மாதிரி எங்க தேவாலயம் இங்க தெற்கு கலிபோர்னியால இருக்கு. இந்த தெற்கு கலிபோர்னியா நம்முடைய தேவாலயத்தை விட ஹாலிவுட்டுக்கு ரொம்ப பிரபலம். இன்னைக்கு உலகம் முழுவதும் எங்க போனாலும் நீங்க மக்களை கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஹாலிவுட்டை பத்தி நல்லா தெரியும். இது சுவாரஸ்யமா இருக்கு. பல நூற்றாண்டுகளா ஆயிரக்கணக்கான மக்கள் தெற்கு கலிபோர்னியாவுக்கு வந்து பிரபலமாகவும் ஒரு நட்சத்திரமாகவும் மாறவும் விரும்புறாங்க. அதுல உண்மை என்னன்னு பார்த்தா, இங்க வர்றவங்கள்ல 99.9% பேர் பிரபலமாகவும் அறியப்படவும் ஒரு தொலைக்காட்சி நட்சத்திரமாகவோ அல்லது திரைப்பட நட்சத்திரமாகவோ மாற விருப்பப்படுறவங்க தான். ஆனா அது அவங்களுக்கு ஒருபோதும் நடக்கவே நடக்காது. ஆனா அதே உணர்வு நீங்க விரும்பினா இன்னும் உயிருடன் இருக்குது. இருப்பினும் அந்த காரணத்திற்காக ஏராளமான மக்கள் இங்க வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இருப்பினும் சமூக ஊடகங்கள் தோன்றியதுக்கு அப்புறம் செல்வாக்கு செலுத்துபவர்களாகவும் சமூக ஊடக நட்சத்திரங்களாகவும் இருக்க விரும்புகிற மக்கள் இப்போதும் இருக்கதான் செய்கிறாங்க. சரியா? மக்கள் புகழ் பெறவும் ரசிகர் பட்டாளத்தை பெறவும் ஆபத்துகளை எடுப்பாங்க அல்லது வெறுமனே முட்டாள்தனமாக செயல்படுவாங்க. உங்க இதயம் சரியாக இருந்து சரியான காரணத்திற்காக மக்களை இயேசுவிடம் வழி நடத்த நீங்க விருப்பப்பட்டா நிறைய பேர் நீங்க யாருங்கிறத அறிந்து உங்களை பின்பற்றினா நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஆனா அது பெருமையில இருந்தோ அறியப்பட வேண்டும் என்ற விருப்பத்தால் பிறந்தால் அது மிகவும் தீங்கு விளைவிப்பதாக இருக்கும் நண்பர்களே. ஆமா நண்பர்களே, நீதிமொழிகள் புத்தகத்துல தேவன் உண்மையிலேயே நாம வெறுக்க வேண்டிய பட்டியலை வைத்திருக்கிறாரு. வெறுக்க வேண்டிய பட்டியலில் முதன்மையானது பெருமை. பெருமை லூசிபர் என்ற அழகான தேவ தூதனை பிசாசாக மாற்றியது. தேவன் பெருமைப்படுபவர்களை தாழ்த்துகிறார், மேலும் தாழ்மையுள்ளவர்களை அவரு உயர்த்துறாரு. ஆமா நண்பர்களே, எனவே இந்த செய்தியின் தலைப்பு உண்மையிலேயே ஒரு கேள்விதான். எனவே நீங்கள் ஒரு நட்சத்திரமாக இருக்க விரும்புறீங்களா? அதை பற்றி நான் உங்ககிட்ட பேச விரும்புறேன். ஆனா ஒரு சுவாரஸ்யமான பார்வையிலிருந்து. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துல நட்சத்திரங்கள் இருக்கு. மேல தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு நட்சத்திரமா இருக்கிறத பற்றி உங்ககிட்ட பேசணும். இன்னும் நிறைய இருக்கு. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு நட்சத்திரமா இருக்கிறதுக்கான 7 பண்புகளை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விருப்பப்படுகிறேன். நீங்க ரெடியா? இதை வச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்ல போகிறார் என்று யாரோ ஒருவர் யோசிக்கிறது தெரியுது. சரி, நீங்க பொறுமையா இருந்து கண்டுபிடிக்கணும். தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு நட்சத்திரத்தின் முதன்மையான பண்பு என்னன்னா, அவங்க ஒரு பெரிய கூட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும் தேவன் அவர்களை தனிப்பட்ட முறையில மற்றும் தனிப்பட்ட பெயரால் அறிந்திருக்கிறார். அத அவங்க அறிவார்கள். சங்கீதம் 147:4 நான் வாசிக்க விருப்பப்படுகிறேன். இது கர்த்தரை பற்றி நமக்கு சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னா, அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார் என்பதுதான். எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறது என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அவற்றின் பெயர்களும் தெரியும். நான் வெளியில இருக்க விரும்புறேன். வீட்டிற்குள் இருக்கிறத விட வெளியில இருக்க நான் விரும்புகிறேன். காலணிகள் அணிந்திருக்கிறத விட அது அணியாமல் இருக்கிறதையே நான் விருப்பப்படுகிறேன் நண்பர்களே. அதாவது படகுல, கடல்ல, மலை ஏறுதல், காடுகளில் அல்லது வேறு எங்கும் நான் வெளியே நிறைய நேரம் செலவிடுறேன். இப்போதெல்லாம் என்னால் முடிந்தவரை இதை செய்ய நான் முயற்சி செய்கிறேன். உண்மையிலே நான் சில நாட்களுக்கு முன்னாடி டெனசியில் இருந்தேன். இங்கே இருக்கிற ஒரு மாகாணம். கொள்ளைப்புறத்தில் எனக்கு ஒரு பெரிய நெருப்பு இருந்தது. என் பேர குழந்தைகள் சிலர் என் கூட இருந்தாங்க. நாங்கள் நெருப்பை சுற்றி அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தோம். அவங்க உள்ள போனாங்க. நான் வானத்தை பார்த்தேன். என்னை சுற்றி அதிக நகர விளக்குகள், அதாவது ஸ்ட்ரீட் லைட்ஸ் எதுவும் இல்லை.
அதனால நெறைய நட்சத்திரங்கள பார்க்க முடிஞ்சது. சில நேரங்கள்ல எத்தன இருக்குங்கிறத நாம மறந்துர்றோம்னு நெனைக்கிறேன். ஹை சியரஸ்ல இருந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. இது இங்க கலிஃபோர்னியால உள்ள ஒரு மலைத்தொடர். 30 மைல்கள் நடைப்பயணம் போகி, என் 2 நண்பர்களோட ஓய்வெடுக்கும்போது, நாங்க ஒரு வறண்ட ஆற்றுப் படகின் மீது படுத்து வானத்த பார்த்துக் கொண்டிருந்தோம். வானத்துல எத்தன நட்சத்திரங்கள் இருக்குங்கிறத நீங்க பார்க்கும்போது, அது உண்மையிலேயே உங்க மூச்ச இழுத்து பிடிக்கும் நண்பர்களே. நான் ஒரு நிலா இல்லாத இரவ பற்றியும், எண்ணற்ற நட்சத்திரங்கள பற்றியும் பேசுறேன். அதாவது நகரங்களுக்கு அருகில் வசிக்கும் நம்மில் பலர பார்க்க முடியாது நண்பர்களே. மேலும் அவர்கள் ஒளி மாசுபாடு என்று அழைக்கும் நெறைய விஷயங்கள் இருக்கு. மனிதனால உருவாக்கப்பட்ட ஒளி மிகவும் குறுக்கிடுது. அங்க இருக்கும் வான விளக்குகள நம்ம பார்க்க முடியல. ஆனா நீங்க எண்ணக்கூடியத விட அதிகமான நட்சத்திரங்கள் இருக்கு. தேவனுக்கு அவற்றின் எண்ணிக்கை தெரியும். மேலும் அவருக்கு அதன் ஒவ்வொரு பெயரும் தெரியும். இதுதான் விஷயம் நண்பரே. நீங்கள் தேவனுக்கு தெரியாதவர் கிடையாது. நீங்கள் எண்ணற்ற ஒளிப்புள்ளிகளுக்கு மத்தியில இருக்கும் வெறும் புள்ளி மட்டும் கிடையாது. சரியா? தேவனுக்கு உங்கள் பெயர் நன்றாக தெரியும். அது சுவாரஸ்யமா இருக்கு. அதாவது சங்கீதத்திலிருந்து நான் இப்போ வாசிச்ச வசனம் சுவாரஸ்யமா இருக்கு. முந்தைய 2 வசனங்கள கேளுங்களேன். சங்கீதம் 147 2 முதல் 4. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டிச் சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். கேளுங்க, நீங்க புறக்கணிக்கப்பட்ட நபராக இருந்தா, உங்க மனம் உடைந்ததாக இருந்தா, நீங்க காயமடைந்தவராக இருந்தா, தேவன் உங்கள பார்க்கிறார். அவருக்கு உங்க பெயர் நல்லா தெரியும். என் நண்பரே, கவனிங்க, தேவனுக்கு உங்கள பற்றி எல்லாமே தெரியும். நீங்க அவருக்கு முடிவில்லா பட்டியல்ல இருக்க ஒரு நபர் மட்டும் கிடையாது. கடல் போன்ற மக்கள் கூட்டத்துல நீங்க ஒரு முகமற்ற நபர் மட்டும் கிடையாது. தேவன் உங்களை அறிவார். அவருடைய ராஜ்யத்துல உள்ள நட்சத்திரங்கள் அத உணருது. அவர் அத வைத்த இடத்துல அது செயல்படுது. நமக்கு மேல உள்ள நட்சத்திரங்கள் தேவன் அவைகளுக்கு திட்டமிட்ட அந்த ஒருங்கிணைந்த நடனத்துல வானத்தின் வழியாக நகரும்போது அவைகள் தெய்வீக இசைக்குழு மூலம் நகர முயற்சிக்கின்றன. இருப்பினும் அந்த நட்சத்திரங்கள் தனித்தனியாக அறியப்படுகின்றன. மேலும் நாம தேவன் விரும்பும் இடத்துல இருக்க ஆவியால நகர்த்தப்பட முயற்சிக்கிறோம் நண்பர்களே. இருப்பினும் தேவனுடைய கிருபையாலும் தேவனுடைய கரத்தினாலும் நம்மை விட மிக பெரியதாக அழகான ஒன்றாக நாம பிணைக்கப்பட்டுள்ளோங்கிறத நாம உணர்றோம் நண்பர்களே. இருப்பினும் நம்ம வாழ்க்கையின் மிகச்சிறிய விவரங்களையும் அவர் அறிவாரு. இயேசு என்ன சொன்னாருன்னா, உங்கள் பரலோக தகப்பனுக்கு தெரியாமல் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது என்று கூறினார். உங்கள் தலையில எத்தனை முடிகள் இருக்குங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அதாவது உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அடைக்கலான் குருவிகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது என்று இயேசு சொன்னார். எனவே உங்க தலையில உள்ள முடிகளின் எண்ணிக்கையும் ஒரு சிட்டுக்குருவி எத்தனை முறை தரையில விழுங்கிறதும் அவருக்கு நல்லா தெரியுங்கிறத புரிஞ்சுக்கிறது ஏறக்குறைய சாத்தியமற்றது. நான் ஒரு முறை கலிபோர்னியால உள்ள பாலைவனத்துல பேசிக்கொண்டிருந்தேன். உங்கள சிலருக்கு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா நான் கொஞ்சம் ஹிப்பி. சரியா? நான் அந்த தலைமுறையின் வால்முனையிலிருந்து வெளியே வந்தவன். நான் டீனேஜராக இருந்தப்ப நாங்க கேட்ட இசை இன்னமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எளிமையான விஷயங்கள் பிடிக்கும். நான் சொன்னது போல எனக்கு வெளியில இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். நெருப்பின் அருகே அமர்ந்திருப்பதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது கூர்மையான முனையுடன் கூடிய நல்ல உறுதியான பாக்கெட் கத்திய வச்சிருக்கிறது பிடிக்கும். எளிமையான விஷயங்கள் என்ன ரொம்ப மகிழ்ச்சி அடைய செய்யும். உண்மையிலே என்னுடைய பேரன்கள் வளர்ந்தபோது நாங்க ஒரு ஃபேமிலி ஹாலிடேல இருந்த அப்ப கிடைச்ச முதல் விஷயம் ஒண்ணு, அன்னைக்கு அவங்களோட வெளிய போனது தான். நாங்க ஒரு தனிமையான இடத்த கண்டுபிடிச்சோம். என் பேரன்மார்கள்ல ஒருத்தர கூப்பிட்டு நான் அங்க போவேன். நான் அவங்க கிட்ட ஒரு நல்ல கூர்மையான கத்திய கொடுப்பேன். நாங்க ஓரிரு குச்சிகள வெட்டிப்போம். அங்க உட்கார்ந்து குச்சிகள நறுக்கி அத அழகா செதுக்குவோம். நாங்க பேசிக்கிட்டே 1 மணி நேரம். அதாவது அந்த குச்சிகள செதுக்கிக்கிட்டே 1 மணி நேரம் அமர்ந்திருப்போம். உண்மையிலேயே ஒரு முறை என் பேரன்கள்ல ஒருவனோட ஒரு ரயில் பாதையில அமர்ந்திருந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப அவனுக்கு 5 வயசு இருக்கும். நான் சொன்னேன், "கண்ணா நீ எப்பவும் கத்திய தூரமா வச்சு செதுக்குற, பக்கத்துல கொண்டு வர்றதில்லன்னு." ஆனா என்ன பொறுத்தவரை அது ஒரு நம்ப முடியாத தருணமா தான் இருந்துச்சு நண்பர்களே. அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த மாதிரியான எளிய விஷயங்கள் எனக்கு மகிழ்ச்சிய தருது. நான் அதிகம் நகைகள அணிந்து கொள்வதே கிடையாது என் வாழ்க்கையில. குறைஞ்சபட்சம் 10% நேரமாவது நான் கையில கடிகாரம் அணிந்திருக்கக்கூடும். பொதுவா நான் போட்டு இருக்கும் ஒரே மோதிரம் இது மட்டும் தான். இதோ இதுதான்.
இது என் திருமண மோதிரம். எனக்கு அதுல கொஞ்சம் நிலக்கரி மரம் தான் இருக்கு. ஆனா, எனக்கு நகைகள்ல அதிக ஆர்வம் கிடையாது. அரிதான சந்தர்ப்பங்கள்ல நான் சாதாரண பிரேஸ்லெட் அல்லது அது போன்ற ஒன்றை அணியலாம். எப்படி இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வருவதற்கான நான் அனைத்தையும் பகிர்ந்து கொள்றேன். என்கிட்ட இந்த சிறிய மணி வளையம் இருந்துச்சு. ஒருவித சிறிய ஹிப்பி வளையம். விலை உயர்ந்ததில்ல. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை என் கையில நான் போட்டுப்பேன். எப்படியோ அது அவிழ்ந்துருச்சு. அது தொலைஞ்சு போச்சு. நான் என் கைய பார்த்தப்ப அது தொலைஞ்சத நான் உணர்ந்தேன். எனவே, நான் குறிப்பிட்டது போல நான் வெளிய போயிட்டேன். கலிஃபோர்னியாவின் பாலைவன பகுதியில சில கூட்டங்கள நடத்திக் கொண்டிருந்தேன்னு நெனைக்கிறேன். உண்மையிலே நான் இந்தியன் வெல்ஸ்ங்கிற இடத்துல தங்கியிருந்தேன். நான் வீட்டிற்கு போகிறேங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்கு. மேலும் நெடுஞ்சாலைக்கு செல்வதற்கு பதிலா, நகரங்கள் வழியாக செல்லும் சாலையில செல்ல முடிவு செஞ்சேன். நான் காருக்குள்ள போன உடனேயே, தேவனுடன் என் இருதயத்துல பேசியது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் என் கைய பார்த்து, தேவனே, அந்த மணி வளையம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதே போல இன்னொன்றை நான் வாங்க விரும்புறேன். அதை நான் அதிகமா மிஸ் பண்றேன்னு. எப்படி இருந்தாலும், நான் என் மனசுக்குள்ள தேவனிடம் பேசிக் கொண்டு இருந்தேன். அப்படியே நான் வாகனமும் ஓட்டுனேன். நான் இந்தியன் வெல்ஸ் வழியா போகிறேன். நான் பாம் டெசர்ட் நகரம் வழியா போறேன். நான் ரான்ச்சோ மிராஜ் வழியா போறேன். அப்புறம் நான் கதீட்ரல் நகரத்தின் வழியா போகிறேன். நான் பாம் ஸ்பிரிங்ஸ்குள்ள நுழைஞ்சேன். என்னோட இடதுபுறத்துல ஒரு ஷாப்பிங் சென்டர் இருந்தது. அந்த ஷாப்பிங் சென்டர்ல திருப்புங்கிற எண்ணம் எங்கிருந்தோ வந்துச்சுன்னு நினைச்சேன். நான் நினைச்சேன், சரி அது விசித்திரமானது. நான் ஷாப்பிங் சென்டருக்குள்ள திரும்பினேன். அங்க நிறைய கடைகள் இருந்துச்சு. சில மளிகை கடைகள், அங்க ஒரு துணிக்கடை, மூலையில ஒரு சின்ன த்ரிஃப்ட் கடை இருக்கிறத நான் கவனிச்சேன் நண்பர்களே. மறுபடியும் த்ரிஃப்ட் கடைக்கு செல்ல எனக்கு உள்ள ஒரு தூண்டுதல் ஏற்பட்டுச்சு. அது விசித்திரமா தான் இருந்தது. ஆமா, ரொம்ப விசித்திரமா இருந்தது. இது மிகவும் விசித்திரமானது. தேவனே, இது நீங்களா இருக்க முடியுமா என்று நினைத்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. எப்படி இருந்தாலும் நான் நிப்பாட்டினேன். நான் த்ரிஃப்ட் கடைக்குள்ள நுழைஞ்சேன். அங்க ஒரு பலகை இருந்துச்சு. அந்த பலகைகள்ல மணிகள் கொண்ட ஒரு சிறிய வளையம் அங்க தொங்க விடப்பட்டு இருந்தது. அது நான் தொலைஞ்சது போலவே இருந்துச்சு. அதன் அதிகபட்ச விலை $2 தான். ஆமா. சரி, நான் போய் பலகையில இருந்து அதை எடுத்து கவுண்டருக்கு போய், மேடம், எனக்கு இந்த வளையம் வேணும் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்களும் சரின்னாங்க. நான் அவங்க கிட்ட $2 பணம் கொடுத்துட்டு, அப்புறம் நான் காருக்குள்ள போய் அந்த சின்ன வளையத்தை என் கையில போட்டுக்கிட்டேன். நான் நினைச்சேன், தேவனே, நீர் மிகவும் பெரியவர். நீர் என்னை அறிந்தவர். நீர் என்னை காண்கிறவர். அது தேவனிடமிருந்து வந்த ஒரு சிறிய கண் சிமிட்டல போல இருந்தது. பேலஸ், உன்னை பற்றி எனக்கு தெரியும். நான் உன்னை பார்க்கிறேன். உன் வாழ்க்கையின் மிகச்சிறிய, கிட்டத்தட்ட அளவிட முடியாத விவரங்கள் கூட எனக்கு தெரியும். நான் எல்லாவற்றையும் பார்க்கிறேன். உன் இதயத்தின் மிகச்சிறிய ஆசை, அது எனக்கு தெரியும். உன் தேவைகள் உனக்கு தெரிவதற்கு முன்பே அது எனக்கு தெரியும். என் நண்பரே, தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் அது மிக பெரியதுங்கிறது நமக்கு தெரியும். நான் என்னை விட பெரிய ஒன்றின் ஒரு பகுதியாக இருப்பதற்கு நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன். நான் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு பகுதியாக இருக்கிற உலகம் முழுவதும் தேவன் என்ன செய்கிறாரோ அதில் ஒரு சிறிய பங்கையும், என் சொந்த சமூகத்தில் அவர் என்ன செய்கிறாரோ அதுல ஒரு சிறிய பங்கையும் கொண்டு இருப்பதற்கு நான் மிகவும் நன்றி உள்ளவனா இருக்கிறேன். அதற்காக நான் அதிகமா நன்றி சொல்றேன். நான் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தின் ஒரு பகுதியா இருக்கிறேன். ஆனா நான் கூட்டத்துல தொலைந்து போகல. நான் தேவனுக்கு தெரிந்தவன். என் வாழ்க்கையின் மிகச்சிறிய விவரங்கள் அவருக்கு தெரியும். உங்க வாழ்க்கையின் மிகச்சிறிய விவரங்களும் அவருக்கு தெரியும். நீங்க இப்போது வேதனைப்படுறீங்க. அவர் அதை பார்க்கிறாரு. உங்களுக்கு உதவ விரும்புறாரு. உங்களுக்கு கனவுகளும் ஆசைகளும் இருக்கு. அவர் அதை பார்க்கிறாரு. அவர் உண்மையிலே உங்களுக்கு இருப்பின் மையத்தையும், என்னுடைய இருப்பின் மையத்தையும் பார்க்கிறாரு. நான் ஏன் இதை செய்றோம் அப்படிங்கிறதுக்கான மூல காரணம் அவருக்கு நல்லா தெரியும். நீங்க தனியா இருக்கிறத நீங்க உணரலாம். நீங்க அங்க இருக்கிறத யாரும் அறியல. யாரும் உங்களை நேசிக்கல. நண்பரே, பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் உங்களை தம்முடைய உருவத்துல, தம்முடைய சாயல்ல படைச்சிருக்காரு. அவர் உங்களை மறக்கல. பரலோகத்தின் கணினிகள் செயல் இழக்கல. தேவன் உங்கள் முகவரியை இழக்கல. நீங்க எங்க இருக்கிறீங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். உங்க வாழ்க்கைக்கான திட்டம் கூட அவர்கிட்ட இருக்கு. உங்க பெயர் அவருக்கு தெரியும். தேவனுடைய ராஜ்யத்துல நட்சத்திரங்களை பற்றிய இரண்டாவது விஷயத்திற்கு நாம வருகிறோம். அவற்றின் உயர்ந்த அழைப்பு, அவற்றை படைப்பாளரை வணங்குவது என்பது அவைகளுக்கு தெரியும். இப்ப நான் வாசிக்க விரும்புற வசனம் சங்கீதம் 148 1 முதல் 3 ஆகும். ஹல்லேலூயா! வானங்களில் உள்ளவைகளே, கர்த்தரை துதியுங்கள். உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய
தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள். பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு நட்சத்திரத்தின் மிக உயர்ந்த அழைப்பு தேவனை வணங்குறது தான். சரியா? ராஜ்யத்தில் உள்ள நட்சத்திரங்கள் ஆராதனை வீரர்கள். அவைகள் தங்களை வணங்குவதில் ஆர்வம் காட்டுறதில்ல. அவைகள் தாங்களாகவே பீடத்தின் மீது அமர விரும்பவில்லை. இயேசு உயர்த்தப்படுவதை காண்பதே அவைகளின் நோக்கம். வெளிப்படுத்துதல் 22:8-9 யோவான் இதை எழுதியிருக்காரு. அவர் சொல்றாரு, நான் தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அவர் அப்படி செய்யாதே, நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்றான். யோவான தன்னுடைய பாதத்தில் விழுந்து வணங்க தேவதூதன் அனுமதிக்கல. சரியா? பேதுரு கொர்நேலியோவின் வீட்டிற்கு சென்ற போது கொர்நேலியோ பேதுருவை வணங்க அவன் பாதத்தில் விழுந்தான். அவனை எழுந்திருக்க செய்தான். அவன், இதோ நானும் உன்னை போன்ற மனிதன் என்றான். அவன் தன்னை வணங்க அனுமதிக்கவில்லை. லீஸ்திராவில் உள்ள கூட்டத்தார் தன்னை வணங்க பவுல் அனுமதிக்கல. அவருக்கு பலிகளை செலுத்த விரும்பினர். அவர் அதை அனுமதிக்கவில்லை. சரியா? பல வருடங்களுக்கு முன்னால நான் ஆபீஸ்க்கு போனது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இது தேவாலயத்தின் ஆரம்ப நாட்கள்ல நடந்த ஒரு விஷயம். அந்த பருவத்துல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இரவும் எங்களுக்கு சுகமளிக்க ஆராதனை இருந்துச்சு. நான் உண்மையிலே தெய்வீக குணப்படுத்துதல் பற்றி கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக பிரசங்கிச்சேன் நண்பர்களே. அது 23 ஆண்டுகளாக இருந்திருக்கலான்னு நான் நினைக்கிறேன். சமூகத்துல பலரால இது அறியப்பட்டது. ஒரு நபர் வந்தாரு. அப்ப என் ஆஃபீஸ் மேல் மாடியில இருந்தது. அந்த நேரத்துல எங்க தேவாலயம் இருந்த இடத்துல ஒரு சிறிய இடத்த நாங்க வாடகைக்கும் எடுத்திருந்தோம். அந்த நபர் வாசல்ல காத்திருக்கிறாரு. நான் அப்போ ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். அவர் உண்மையிலே என் முன்முகம் குப்புற விழுந்து என் காலணிகளை பிடித்து அழ ஆரம்பிச்சாரு. அவர் தயவு செய்து என்னை குணப்படுத்தும் என்று கூறினார். நான் சொன்ன, பாருங்க, எழுந்து நில்லுங்க, இயேசுதான் குணப்படுத்துபவர்ன்னு. நான் உங்களுக்கு அவரை அறிமுகப்படுத்த முடியும், நான் உங்களுக்காக ஜெபிக்க முடியும். ஆனா நாம இயேசுவின் மீது நம் கண்களை வைக்க வேண்டும் என்று கூறினார். அவர் மட்டுமே உங்களுக்கு உதவ முடியும். அவர் ரட்சகர், அவர் குணப்படுத்துபவர். நீங்க என் காலடியில விழாம என் பக்கத்துல நிற்கணும்னு நான் விரும்புறேன்னு. ஆமா நண்பர்களே, நம்ம அருகருகே நின்று கிருபையின் சிம்மாசனத்தின் முன் சென்று நமக்கு தேவைப்படும் நேரத்தில் நமக்கு உதவி செய்ய சில இரக்கத்தையும் கிருபையையும் பெறலாம். இயேசு மட்டும்தான் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வேண்டியவர் ஆவார். ஆமா நண்பர்களே, பல ஆண்டுகளாக மக்களால் எனக்கு பல நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கு. அதை நான் உண்மையிலே பாராட்டுறேன். ஆனா நாளின் இறுதியில பாத்தீங்கன்னா அந்த பாராட்டுகள் ஒவ்வொன்றையும் நான் எடுத்துக்கிறேன். தேவனே, இவை எங்கிருந்து வந்தது என்பது உமக்கு தெரியும். நான் ஒன்றுமில்லை, நீர் இல்லாமல் எனக்கு எதுவும் இல்லை. நான் இருப்பது தேவனுடைய கிருபையால் தான். என்னிடம் இருப்பது அனைத்தும் தேவனுடைய கிருபையால் தான் இருக்கிறதுன்னு தேவனுக்கு முன்பாக நாம் அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை கொண்டிருப்பது முக்கியமான விஷயம் ஆகும் நண்பர்களே. ஆமா, சங்கீதம் 148:4-5 சொல்கிறது, வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள், அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. நண்பரே, படைப்பு தன்னை படைத்தவரை வணங்க வேண்டும். தேவன் நம்மை படைத்தார். அவர் மட்டுமே நம் புகழுக்கு தகுதியானவர். கவனிங்க, துதிக்கான எபிரேய வார்த்தை அது ஹாலால் என்பது. அது சுவாரஸ்யமானது. இதன் பொருள் இதுதான். இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா, கோபம் கொள்ளுதல், பெருமை பேசுதல், சத்தம் எடுதல், ஆரவாரம் செய்தல், கூச்சலிடுதல் மற்றும் கொண்டாடுதல் ஆகும். ஹாலால் என்பது சத்தமான பெருமைக்குரிய பாராட்டு. அடிப்படையில நீங்க அமைதியா இருக்கணும்னு மக்கள் விரும்புவர அல்லது நீங்க பைத்தியம் பிடித்தவர் என்று நினைக்கும் வரை நீங்க தொடர்ந்து செல்லுங்கள் நண்பர்களே. எங்கிருந்துதான் நாம் ஹalleluya என்ற வார்த்தையை பெறுகிறோம். இது உண்மையிலே எபிரேய மொழியில ஒரு கூட்டுச்சொல். முதல் வார்த்தை அது என்னன்னா, அதுதான் ஹாலால். ஆரவாரம், தேவனை புகழ்ந்து பெருமை பேசுதல். யெகோவாவின் சுருக்கப்பட்ட வடிவம். யெகோவாவுக்கு துதி, ஹalleluya. ஆரவாரம், புகழ்ச்சி, பெருமை. சரியா? பெருமை. பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வயதான விவசாயிய பற்றிய ஒரு கதையை கேட்டது எனக்கு ஞாபகம் இருக்கு. அவர் உள்ளூர் தேவாலயத்திற்கு போறவரு. பிரசங்கத்தின் போது அல்லது ஒரு பாடலை பாடும்போது அவர் சில சமயங்கள்ல சத்தமாக பாடுவார். மேலும் அவர் இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுவார். சில சமயங்கள் அவர் ஒரு கையை உயர்த்தி, ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் என்று கூறுவார்.
சில கண்ணியமான டீக்கன்களும் மூப்பர்களும் அவரை போல செய்கிறதே கிடையாது. அது கொஞ்சம் பாரம்பரியமான தேவாலயமாக இருந்தது நண்பர்களே. இந்த விவசாயியை பற்றி அவங்க ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அவர்கள் ஒன்று கூடி அவர் ஆராதனையை சீர்குலைக்கிறார், அவர் நம்மை போல இன்னும் கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று கூறினர். ஒருவர் அவர் கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்வது அல்லது பிரசங்கத்தின் நடுவில் ஹalleluya என்று சொல்வது எனக்கு பிடிக்கவில்லை என்று கூறினார். எனக்கு அது பிடிக்கல. அவர் மிகவும் சத்தமா சொல்றாரு. அவர்கள் அவருடைய பண்ணையில அவரை சந்தித்து அவருடன் பேச போவதாக ஒப்புக்கொண்டனர். அவர்கள் பண்ணைக்கு வெளியே வந்து காத்திருக்கிறாங்க. அவர் வயல்ல ஒரு வயதான கோவேறு கழுதையுடன் உழுது கொண்டு இருக்கிறார். அவர் உண்மையிலே அதன் பின்னால் அதனுடைய கலப்பையுடன் கடிவாளத்தை பிடித்து கொண்டிருக்கிறார். அவர் அவர்களை பார்க்கிறாரு. அவர் கோவேறு கழுதைய வேலைக்கு அருகில கொண்டு வராரு. அவர் கோவேறு கழுதையின் கடிவாளத்தை பிடித்துக்கொண்டு, ஹலோ சகோதரர்களே, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னாரு. அவங்க சரி நாங்க உங்ககிட்ட பேசணுங்கிறாங்க. அவரும் சரி என்ன விஷயம்னு கேட்டாரு. அவங்க நீங்க ஏன் எப்போது ஹalleluya என்று கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்றீங்கங்கிறத நாங்க தெரிந்து கொள்ள விரும்புறோம் நாங்க. நீங்க ஆராதனையில கத்துறீங்க, மற்றவர்கள் போல இல்ல. நீங்க ஏன் அப்படி செய்றீங்க நாங்க. சரி நான் உங்களுக்கு சொல்றேன் நண்பரே. நான் எவ்வளவு தொலைந்து போனேன், என் வாழ்க்கை எவ்வளவு இருட்டாக இருந்தது. தேவன் தனது கிருபையால எனக்கு எப்படி தன்னை வெளிப்படுத்தினாரு. வாழ்க்கையின் ஒளிய பிரகாசமான மற்றும் விடிவெளி நட்சத்திரமான இயேசு கிறிஸ்துவ காட்டினார்னு நினைக்கும் போது அவருடைய சொந்த விலைமதிப்பற்ற ரத்தத்தால என்னை கழுவி என்னை அவருடைய குடும்பத்தின் ஒரு பகுதியாக மாற்றினாரு. என்னுடைய கிரியைகளினால் கிடையாது. ஆனா அவருடைய கிருபையால என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியாது. உண்மையிலே இங்க என் கோவிறு கழுதையை பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் அவர்களிடம் கடிவாளத்தை ஒப்படைத்தார். அவர் கத்திக்கொண்டு வயல் மேலும் கீழும் நடக்க ஆரம்பிச்சார். கைகளை உயர்த்தி இயேசுவே உமக்கு நன்றின்னாரு. என் நண்பரே, உண்மையான நட்சத்திரங்கள் தேவனை வணங்குகிறார்கள். சரியா? அவர்கள் மக்களை வணங்குறதில்ல, அவர்கள் பொருட்களை வணங்குறதில்ல. ஆனா அவங்க தங்கள் படைப்பாளரை வணங்குறாங்க. தங்களை படைத்து தூய்மைப்படுத்தி நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் தம் குடும்பத்தில் ஏற்றுக்கொண்டவருக்கு புகழார சூட்டுவதிலும் பெருமைப்படுவதிலும் நன்றி தெரிவிப்பதிலும் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சரியா? தேவனுடைய ராஜ்யத்துல நட்சத்திரங்களை பற்றி நாம பார்க்கோம். மூன்றாவது பண்பு என்னன்னா அவை ஊழியர்கள். சரியா? அவைகளுக்கு ஒரு ஊழியரின் இதயம் இருக்கு. ஆதியாகமம் 37 யோசேப்பின் கனவுல அப்ப சூரியன், சந்திரன் மற்றும் 11 நட்சத்திரங்கள் வணங்கின நண்பர்களே. அதுதான் ஒரு ஊழியரின் உண்மையான நிலைப்பாடாக இருக்கு. ஒரு ஊழியரோட உண்மையான நிலைப்பாடு அப்படித்தான் இருக்கு. நட்சத்திரங்கள் வணங்குகின்றன. யாக்கோபு, யோவானோ தங்கள் தாயை இயேசுவிடம் வரவழைத்தனர் நண்பர்களே. வரவிருக்கும் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் அதிகாரம் மற்றும் கனத்திற்குரிய இருக்கைகளை கேட்டு அவள் வந்தாள். எனவே அந்த அம்மா தன் மகன்களின் சார்பாக வைத்த வேண்டுகோள் அது என்னன்னா, கனப்படுத்த வேண்டும், அதிக அதிகாரம் பெற வேண்டும், அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதுதாகும். இயேசு இவ்வாறு பதில் சொன்னார். மத்தேயு 20:25 முதல் 28 சொல்கிறது. அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து, புறஜாதியருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். பரிசுத்த ஆவியின் தூண்டுதலால் பிலிப்பியில் உள்ள திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தைகளை நீங்க கொஞ்சம் கேளுங்க. இயேசு எவ்வாறு தம்மை தாமே வெறுமையாக்கி பரலோகத்தில் இருந்து இந்த பூமிக்கு இறங்கினார் என்பதை பற்றி அவர் பேசுகிறார். இந்த மனம் உங்களுக்குள் இருக்கட்டும் என்று அவர் கூறுகிறார். நீங்கள் இதே மனப்பான்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நண்பர்களே. தொடர்ந்து அதே வழியில சிந்திக்கணும். அதாவது பிலிப்பியர் 2:5 முதல் 9 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார் என்று நமக்கு இந்த வசனம் சொல்கிறது. செய்தி மிகவும் தெளிவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மேலே போக வேண்டிய வழி கீழே இருக்கு. இயேசு தேவனுக்கு சமமாக இருந்தார்.
ஆனா அவர் தேவனுக்கு சமமா இருக்கிறத கொள்ளையாடின பொருளா எண்ணலன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு திருடன் தாய்மொழியில உள்ள ஒன்றை புரிந்து கொள்ள முடியும். அதாவது தேவனுடனான இந்த சமத்துவத்தையும் அவர் கொண்டிருந்த இந்த நிலையையும் மனுக்குலத்தின் தொலைந்து போன தன்மையுடன் ஒப்பிடும்போது அவர் அதை வைத்திருக்க வேண்டிய ஒன்று என்று நினைக்கல. அதனால அவர் அதை பற்றி புரிந்து கொள்ளல. ஆனா அவர் அதை விட்டுட்டாரு. அவர் தனது உரிமையான சலுகைகளையும் பதவியையும் ராஜினாமா செய்து விட்டார். அவர் ஒரு மனிதனை போல காணப்பட்டார். செல்வாக்கு மிக்கவர்கள் மற்றும் செல்வந்தர்கள் மத்தியில ஒரு அரண்மனையில அவர் பிறக்கல நண்பர்களே. அவர் விலங்குகளோட ஒரு தொழுவத்துல பிறந்தார். மேலும் அவர் ஒரு தீவன தொட்டியில கிடத்தப்பட்டார். அவர் ஒரு ஏழை தச்சரின் வீட்டுல வளர்க்கப்பட்டார். அவர் தன்னை தாழ்த்தி கொண்டார். அவர் அதை விட வெகு தூரம் போனார். அவர் தன்னை தாழ்த்தி கொண்டு சிலுவையில மரணம் வரக்கூட கீழ்ப்படிந்தார். கவனிங்க, அவர் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டாரு. அவர் அதை விட வெகு தூரமும் போனாரு. அவர் தன்னை தாழ்த்தி கொண்டு சிலுவையில அந்த சமயத்துல மரணம் வரக்கூட அவர் கீழ்ப்படிந்தார். ஏன்? எனவே அவர் நம்மை உயர்த்த முடியும் என்ற காரணத்தால் தான். நீங்க உங்களை தாழ்த்தி ஊழியம் செய்தா தேவன் உங்களை உயர்த்துவாரு. கிபி 109ஆம் ஆண்டுல ஸ்பெயினோட செகோவியால கட்டப்பட்ட ஒரு ரோமானிய நீர்வழி பாதையை பற்றிய ஒரு கதை இருக்கு. 1800 ஆண்டுகளாக அது மலைகள்ல இருந்தும் வெப்பமான மற்றும் தாகமுள்ள நகரத்திற்கு குளிர்ந்த நீரை அது கொண்டு போச்சு. சமீபத்திய தலைமுறை ஒன்று, சரி இது ஒரு பெரிய அற்புதம், நாம் அதை பாதுகாக்கணும்னு சொல்லும் 50 தலைமுறைகள் அதன் நீரோட்டத்திலிருந்து குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனவே அவர்கள் நவீன குழாய்களை அமைச்சு நீர்வழி பாதையை அதன் நூற்றாண்டுகால உழைப்பிலிருந்து விடுவிச்சாங்க. ஆனா அது விரைவில் நொறுங்கி விழத் தொடங்கிச்சு நண்பர்களே. அதாவது வறண்டு போயிருந்த அந்த சாந்துக்கு மேல சூரியன் தாக்கி அந்த நீர் வழியை அழிச்சிருச்சு. நாம சேவை செய்யும் போதுதான் நம்ம வாழ்க்கையையும் உயிர் சக்தியையும் நாம பராமரிக்கிறோம். சரியா? தேவனுடைய வாழ்க்கை நம் வழியாக தாழ்மையான சேவையில மற்றவர்களிடம் தொடர்ந்து பாய்ந்து செல்லும் போதுதான், சரியா, நாம் ஆன்மீக ரீதியாக ஆரோக்கியமாக இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள நட்சத்திரங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய வாழுது, வேலை வாங்குவதற்கு அல்ல என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி எனக்கு இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. அடுத்த முறை நீங்க என் கூட இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கணும்னு விருப்பப்படுறேன். இந்த வார்த்தைகள் உங்க இதயத்தில் ஆழமா பதிந்து அங்க ஒரு வீட்டை கண்டுபிடிச்சு அறுவடை செய்யணும். மேலும் நீங்க உண்மையிலேயே தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு நட்சத்திரமா மாறணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். சரி நண்பரே, நீங்க அதை ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நாம இன்னும் முடிக்கல. தேவனுடைய ராஜ்யத்துல நட்சத்திரங்களை பற்றிய இந்த செய்தியை அடுத்த முறை முடிக்கும் போது நீங்க என் கூட சேரணும்னு நான் விருப்பப்படுறேன். நான் ஒரு கணம் எடுத்துக்கொள்ள விரும்புறேன். தயவு செய்து இது முக்கியம். மனிதர்களாக நாம விஷயங்களை நழுவ விட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளை பாதித்த ஒரு உண்மை, அதை பற்றி சிந்திக்க, அதை பற்றி யோசிக்க, அதை பற்றி ஆராய நாம நேரம் ஒதுக்காவிட்டால் எப்படியாவது நம்மை தப்பிக்க வைக்க முடியும். இன்றைய செய்தியில ஏதேனும் உங்களுக்கு தெரிந்திருந்தா நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. அதை திருப்பி விடுங்க, வெவ்வேறு கோணங்கள்ல இருந்து பாருங்க, அதை பற்றி ஜெபம் செய்யுங்க, அதை பற்றி சிந்திங்க. கர்த்தரிடம், ஆண்டவரே இது எனக்கு என்ன அர்த்தம், இதை பற்றி இப்போ நீர் எனக்கு என்ன சொல்றீங்கன்னு கேளுங்க. மேலும் அவர் உங்களுக்கு என்ன சொன்னாலும் மரியாளின் வார்த்தையில அதை செய்யுங்கள் என்று கேளுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அடுத்த முறை சந்திக்கலாம். நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உதவிய நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி. மேலும் தகவல் மற்றும் உத்வேகத்திற்கு belesconley.com பார்வையிடவும்.